எல்லாம் கொடுத்தது ஏன் உங்களுக்கு அவமானம் மட்டும் கிடைத்தது? இந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். நீங்க எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு கேட்டதை எல்லாம் உடனே வாரி வழங்குவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுத்தது எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. நீங்கள் கொடுத்ததுக்கு திரும்ப கிடைப்பது என்னவோ உங்களுக்கு அவமானமும் அசிங்கங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைத்த சில நிகழ்வுகளாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருப்பீங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக அவர்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்டு நடப்பீர்கள். அவர்களுக்காக எதையுமே செய்வேன் என்று கூறிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம். இதை எல்லாத்தையும் அவங்ககிட்ட நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அதற்கான மரியாதை என்பது உங்களுக்கு மீண்டும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஏன் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட அவர்களிடம் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு வேணும் என்றால் அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கி கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு நபரை காதல் செய்து கொண்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாகத்தாங்க ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் போக போக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி ஏற்படுகிறது, எதனால இப்படி ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத சில அவமானங்கள், இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு அதனை நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்கள்ல ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு மரியாதை என்பதை கிடைக்காமல் போயிருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு மன வருத்தமாகவும் மாறியிருக்கும். ஆனால் இது எதையுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீங்க சமநிலையாக கொண்டு போகணும் என்று நினைப்பீர்கள். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில சமநிலையை இழந்து உங்களை இந்த ஒரு நேரத்தில் மனதில் ஒரு வருத்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் இன்னும் கஷ்டத்துல ஆழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நான் எவ்வளவோ கொடுத்தேன், ஆனால் எனக்கு என்ன கிடைத்தது என்கிற மாதிரியான வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு தெளிவை நிச்சயமாக ஏற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குமே, நம்ம கொடுக்கின்ற அளவுக்கு எதுவுமே நமக்கு கிடைக்காது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால நீங்க கொடுப்பதை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொடுங்கள். அப்படி பார்த்து கொடுத்தால்தான் உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான நேரத்தில் உங்களிடம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கானது வரமடிக்கு அப்படின்னா அதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. யாரிடம் கொடுக்கிறோம், யாரிடம் கொடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை பார்த்து அறிந்து கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் பாதுகாத்த உறவு உங்களை இழிவுபடுத்தியிருக்கும். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மிகவும் ரொம்பவும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், அதனை சேவ் பண்ண நீங்கள் பல விஷயங்களை செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த விஷயங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் தாங்க உங்களை மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை என்பதை இல்லாமல் போக வைத்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பாதுகாத்தது ஒரு உண்மையான உறவு கிடையாது, அது அழிகள் நிறைந்த ஒரு உறவு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அது உங்களை மிக பெரிய அளவுல உங்களுக்கு சந்தேகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்துருக்குங்க. எனவே நீங்க எது செய்தாலும் அதுல ஒரு அர்த்தமானது இருக்கும். ஆனால் அந்த அர்த்தமானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பது எல்லாத்தையும் நீங்கள் ஆராய வேண்டும். எல்லார் பக்கமும் நீங்கள் யோசித்து அதற்கப்புறம் அந்த ஒரு முடிவை எடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. உங்களை நெருக்கமானவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்க அதிகமா எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இருந்தாலும் அதனால மட்டுமே உங்களுக்கு அதிகப்படியான வழிகளும் அதிகப்படியான மனவேதனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். எல்லாரையும் நீங்க உண்மையா நம்புவீங்க, எல்லாருக்கும் உண்மையாகவும் இருப்பீங்க. நீங்க உண்மையா மற்ற நபர்களுக்கு கொடுத்ததால் உங்களுக்கு கிடைத்தது என்னமோ மனவேதனைகளும் மன வலிகளும் தாங்க. அது உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு வந்த சில விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்துக் கொள்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றிட்டு சென்று இருந்திருப்பாங்க. அதனால புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்ந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு க்ளோஸான சர்க்கிள், அதாவது உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் வந்தால் அதுல நீங்க ஆழமாக பாதித்து விடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் ஆழமாக அவர்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. அவர்களே உங்களுக்கு ஏதாவது துரோகங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மனமானது உடைந்துவிடும். ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கவலைகளானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒன்று உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி உங்களுடைய எமோஷனலான சில விஷயங்களும் இந்த ஒரு நேரத்துல வீக்காக ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்னஸையும் தேடி கொடுக்கும். வாழ்க்கையோட வட்டம் என்பது சிறியதாகத்தான் இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பாதுகாத்த உறவு உங்களை இழிவுபடுத்தியிருக்கும். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மிகவும் நீங்க கேர் பண்ண ஆரம்பித்திருப்பீங்க. அதை சேவ் பண்ணணும், அதை எப்படியாவது நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல முறைகள் நீங்கள் சிந்தித்தும் வாழ ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில
சில மரியாதை இல்லாத சில விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் பாதுகாத்தது ஒரு உண்மையான உறவுகள் கிடையாது, அது மிகவும் சக்தி வாய்ந்த வலியான உறவுகள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அமைதியின் பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீர். நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் யாரும் உங்களுடைய வலியை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த அமைதிக்கு பின்னால் நிறைய அளவுக்கு வலிகளானது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதனை யாரிடமும் காட்டாமல் மனதிற்குள் ஒரு அமைதியான ஒரு வலியை நீங்கள் தாங்கான ஒரு மனிதராக உங்களை மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரு ஜார்னியை நினைத்து பார்க்கும் பொழுது நான் இவ்வளவு தாங்கினேனா என்று உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சில வலிகள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் யாரிடமும் கூற மாட்டீர்கள், மனதிற்குள் மட்டுமே தாங்க வைத்திருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நடந்தது வேற, ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது வேறவாகத்தாங்க இருக்கும். புதிய பிசினஸ் பிளான் ஐடியா மூலம் உங்களுக்கு லாபமானது வர ஆரம்பிக்கும். ஒரு ஐடியா உங்களுடைய மனதில் இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஐடியா மூலம் இனிமே வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன யோசனைகள் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை சீரியஸாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதனை நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா எதையாவது ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் முழுமையாக இறங்க வேண்டும். நீங்கள் முழுமையாக காலை வைத்து விட்டால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு நேரம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அமையும். உங்களுடைய குடும்பத்துல யார் தொழில் செய்தாலும் சரி, என்ன குடும்பத்திலேயோ தெரிந்தவர்களோ ஏன் நீங்களே கூட தனியாக எதை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலாம். அதை செய்தீர்கள் என்றால் முழுமையாக நீங்க இறங்கி விடுங்க. முழுமையாக இறங்கி விட்டீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு லாபம் என்பது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க முழுமையாக இறங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அளவுக்கு லாபம் கிடைக்கும். அந்த ஒரு வேலையவும் உங்களால டெவலப்பும் பண்ண முடியுங்க. அந்த ஒரு ஐடியா தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறும். ஆரம்பத்தில் அது எல்லாமே உங்களுக்கு எதிரியாகத்தான் இருந்திருக்கும். ஆரம்பத்துல எல்லாமே உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சில நபர்கள் உங்களை அதை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த வேலைகள் கூட உங்களுக்கு சேலஞ்சாகவும் மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை ஹேண்டில் பண்ண கத்துப்பிட்ட பிறகு உங்களுடைய எஃபோர்ட் தாங்க அதை இந்த ஒரு நேரத்துல ப்ராஃபிட்டா மாற்றி கொடுத்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பாதுகாப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தையும் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்போது அந்த பாதுகாப்பு உங்களுக்கு பொறுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய மனவேதனைகள், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் எல்லாமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான பாதைக்கு செல்ல ஆரம்பிக்கும். அதனை நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் மனதளவிலும் சரி, உங்களுடைய பணம் ரீதியாகவும் சரி, மென்டல் ரீதியாகவும் சரி, எல்லாத்துக்குமே போதுமான அளவுக்கு நீங்க எல்லாமே கிடைக்கும் என்று நினைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பாதுகாப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பதை உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும். வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். நீங்கள் நினைத்த நிலைமை அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைமையை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க ரீச் ஆக வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. அது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது ஒரு கோலாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு கோலானது உங்களுக்கு கிடைக்காமல் டிலே ஆகி கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது அந்த சில விஷயங்கள், அந்த சில நிலைமைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டியதை தேடி கொடுக்கும். ஆனால் இது எல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவது கிடையாது. இருந்தாலும் இது ஒரு நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் அந்த லெவல்ல நின்று நான் இதை முழுமையா அச்சீவ் பண்ண முடியுமா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை கூட நீங்க கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. அந்த மாதிரியான சில நேரங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய எதிர்காலங்கள் பாதுகாப்பான பாதைக்கு இனிமேல் செல்ல ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மாற்றங்களுமே சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய லைஃப்பை இந்த ஒரு நேரத்துல கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திசையை இந்த ஒரு நேரத்தில் கிளியராக எடுத்துக்கொண்டு போவீங்க. அந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையவே அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்குங்க. ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை பார்த்து நான் இப்போ சேஃபாக உணர வேண்டும், தைரியமான ஒரு மனிதராக இருக்கிறேன் என்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆனது உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்பட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க.
மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். போதுமான அளவுக்கு நீங்க எல்லாமே கிடைக்கும் என்று நினைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பாதுகாப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பதை உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும். வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். நீங்கள் நினைத்த நிலைமை அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைமையை, ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க ரீச் ஆக வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. அது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது ஒரு கோலாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு கோலானது உங்களுக்கு கிடைக்காமல் டிலே ஆகி கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது அந்த சில விஷயங்கள், அந்த சில நிலைமைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டியதை தேடி கொடுக்கும். ஆனால் இது எல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவது கிடையாது. இருந்தாலும் இது ஒரு நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் அந்த லெவல்ல நின்று நான் இதை முழுமையா அச்சீவ் பண்ண முடியுமா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை கூட நீங்க கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. அந்த மாதிரியான சில நேரங்கள்